கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் எல்லாருமே எதிர்பார்க்கிற ஒரு காரியம், நம்முடைய மனதிலே ஒரு சமாதானம் வேண்டும், நம்முடைய குடும்பத்திலே ஒரு சமாதானம் வேண்டும், நாம் செய்கின்ற தொழில்களிலே ஒரு சமாதானம் வேண்டும், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஒரு சமாதானம் வேண்டும். இந்த சமாதானம் என்கிற ஒன்று இல்லாத காரணத்தினாலே தான் குடும்பங்களிலே பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள், பல இன்னல்கள், இக்கட்டுகள், மனசு ரீதியாக பாதிக்கப்படுகிறோம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு நித்தியமான சமாதானத்தை தந்து உங்கள் குடும்பத்திலே ஒரு தெய்வீக சமாதானத்தை கட்டளையிடுவார். வேதத்துல கூட லூக்கா 2வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிக்கிற வேளையில, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு குடும்பத்துல ஆண்டவர் எல்லா வசதிகளும் செய்து கொடுத்திருக்கிறார். அந்த குடும்பத்திற்கு தேவையான பணம், சொத்து, புகழ் எல்லாமே இருந்தது. எல்லா வசதிகளையும் ஆண்டவர் செய்து கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த குடும்பத்திற்கு சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, நிம்மதியை இழந்து காணப்படுகிறார்கள். அந்த குடும்பத்தின் சமாதானத்தை சீர்குலைப்பதற்காக சத்துருவினுடைய கிரியை அங்கு வாட்டி வதைக்கிறதாக நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட குடும்பங்களிலே அந்த சமாதானத்தை சீர்குலைக்கிற சத்துருவின் கிரியை எதிர்த்து ஜெபிக்கும் போது அந்த குடும்பத்திலே தெய்வீக சமாதானம் உண்டாகிறது. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு சமாதானம் உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, நீங்கள் நினைப்பதற்கு மேலாக உங்கள் குடும்பத்திலே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆண்டவர் கட்டளையிடுகிறார். இன்றையிலிருந்து உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு புதிய மாற்றத்தை கொடுத்து சமாதானத்தின் பாதையில உங்களை வழி நடத்தி செல்வார். God bless you.